அனைவருக்கும் வணக்கம். இது புது யுகத்தின் ஸ்டார் யாரு. இன்னைக்கு நம்ம ஸ்டார் யாரு நிகழ்ச்சியில வெல்கம் பண்ண போற அந்த ஸ்டார் யாரு அப்படின்னா பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை என்ஜாய் பண்ணி பண்ணணும், அப்படின்னா தான் சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ண படமே என்ஜாய். அது மூலியமா தமிழ் சினிமாவில் சக்சஸ்ஃபுல்லா வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படின்ற படத்து மூலியமா ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வித்தியாசமா நம்மளை இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஹீரோயின் தான் ஆக்ட்ரஸ் நிரஞ்சனா நேத்தியர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். Thank you so much for having me. Thank you. So welcome to my show. Thank you. ஸ்டார் யாரு. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா அந்த இன்ட்ரோல ஏஞ்சல், டால் இந்த மாதிரிலாம் நிறைய இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் அந்த விங்ஸ் நாங்க கொண்டு வர மறந்துட்டோம். இல்லாட்டினா அதை கொடுத்தே நாங்க சொல்லியிருப்போம். இல்லைங்க, இதுவே ரொம்ப சூப்பரா தான் பண்ணீங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டயபிட்டிஸா இருக்கும். இல்ல பட் கியூட்டா டாலா செம்மையா அழகா இருக்கீங்க. Thank you. அதையும் வச்சுக்கங்க. Thank you. நல்ல ஒரு பெர்ஃபார்மர், அதையும் வச்சுக்கங்க. Yes, thank you. Compliment கிடைச்சா சந்தோஷம். இன்ட்ரி முடிய கொடுத்துட்டே இருப்போம். இன்ட்ரி கொடுத்து போக மாட்டோம். Thanks. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க எப்படி சினிமாவுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற விஷயத்த இங்கிலீஷ் கலக்காம தூய தமிழ்லயே சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்படி வந்தீங்கன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த செக்மெண்ட் செம்மையா இருக்க போகுது. ஓகேவா? ஓகே ஓகே. ட்ரை பண்ணலாமா? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க அங்க பஸர் போட்டுக்குவோம். எதுவுமே எந்த ஒரு வார்த்தையுமே இங்கிலீஷ்ல இருக்க கூடாது. அதான் ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் கூட ஆங்கிலம்னு சொல்லணும், அந்த மாதிரி சொல்றீங்களா? எஸ், புடிச்சாங்க. ரெடியா? பண்ணலாமா? நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. யூடியூப் என்ற ஒரு யூடியூப் சொல்லலாம், அது தமிழ்லயும் யூடியூப் வலையொலிப்பா. சரி, ஓகே. உங்களுக்காக வலையொலியில் எனது வீடியோவை பார்த்த சில நண்பர்கள் அப்படின்னு போலாம். ஓகே, வலையொலியில் பார்த்த என்னோட வீடியோ சொல்ல முடியாதுங்களேங்க. காணொலி நான் சொல்லி கொடுக்கிறேன். காணொலி பார்த்தவங்க அது பிடிச்சி சின்னதா ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைச்சது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய மறுபடியும் பிளாட்ஃபார்ம் என்ன சொன்னீங்க? ஓகே, நடைபாதையில் எனக்கு மறுபடியும் வெப் சீரிஸ் ஒன்று கிடைச்சது. ஸோ அப்படிதான் ஒரு 1.5 years தான் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இல்லைங்க, நான் ஐ கிவ் அப். இட்ஸ் நாட் பாசிபிள். ரியலி சூப்பரா இருந்தது. இந்த டாஸ்க்கை முடிச்சுக்கோம். இப்போ நீங்க நார்மலா சொல்லலாமா? அப்பாடா, தேங்க்ஸ். ஸோ ஆசம் மச்சின்ற சேனலில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக தான் ஆரம்பிச்சது. பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் அட் த டைம். அண்ட் எனக்கு ஆக்டிங் என்கிட்ட கேட்கும்போது இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி தான் சொன்னேன். நான் ரொம்ப அகாடமிக்கலி ஃபோக்கஸ்டாக இருந்தேன். இன்ஃபேக்ட் எம்எஸ்சி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரூட்டில். ஆனால் ஒரு வீடியோ என் ஃப்ரெண்டு இல்லை நீ சும்மா பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஒரு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இயர்லி ஒரு 2 வீடியோஸ் பண்ணி பாருங்களேன், கான்செப்ட் வீடியோஸ் மாதிரி. ஐ செட் ஓகே. ஆனால் அது அப்போ அவ்வளோ சீரியஸாக கிடையாது. இன்ஃபேக்ட் கொரோனா வந்தனால தான் எவ்ரிதிங் சேஞ்ச்டு. கொரோனா இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் பிகம் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் நான் சென்னை திரும்பி அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். நான் ஒரு 1 year ஸ்டடீஸ் சைடில் வச்சுட்டு கேன் ஐ ட்ரை ஆக்டிங் ஃபுல் டைம். எனக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ண வேண்டாம், நான் ட்ரையே பண்ணல அப்படின்னு. அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஓகேம்மா பண்ணிப்பாரு. இப்போ கரெக்டாக 1.5 years ஆயிடுச்சு. இனிமேல் தான் ஓகே, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வெரி கிரேட்ஃபுல். 2 படம் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா எடுத்த ஃபீல்ட்ல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஆமா ஆமா, அது சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. என்ன சொன்னாங்க? இல்ல, they are very happy. அவங்களுக்கு as long as நான் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷம், அப்படிதான் சொன்னாங்க. அண்ட் நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நிரஞ்சனா ஸ்பெஷல் அப்படின்னு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நிறைய क्वेश्चंसலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நிரஞ்சனாவோட ஆன்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்த படம் என்ன? ஒரு மலையாளம் படம். ஓகே. திலீப்போட படம் மீஷா மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். நான் ஒரு மலையாளி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைமில் ஒரு மலையாள படத்துக்கு தான் போனேன். எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஐ திங்க் எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும் அப்போ. 6 வயசுல? அண்ட் ஐ திங்க் ஸ்டில் இப்பயும் அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் தான். 6 வயசுல வேற ஏதோ டிவி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். வேற நீங்க தியேட்டருக்கு. ஓகே, டன். தமிழ்ல பார்த்த முதல் படம்? தமிழில் பார்த்த முதல் படம் ஐ திங்க்
அப்படி சொல்ல முடியாதுங்க. அது ரொம்ப நாள் முன்னாடி. ஐ திங்க் நான் மலையாளம் படம் பார்க்கறதுக்கெல்லாம் முன்னாடியே தமிழ் படம் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். ஸோ நான் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் படம்னா எனக்கு சொல்ல தெரியாது. அதிகமாக பார்த்த படம் ஒரு படம் நான் நிறைய தடவை பார்த்த படம்னா ஐ திங்க் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் படம் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இப்பயும் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது ஒரு மாதிரி இருக்குன்னா ஐ வில் வாட்ச் பாய்ஸ். பர்டிகுலர் எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் பாய்ஸ்ல? It's a whole movie actually. ஆமா ஆமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல சொதப்புன ஒரு மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஆமா நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வாழ துலங்கமிடம் படத்துலேயே என்னோட ஃபேஸ் ரிவீல் சீன் வரும். ஸோ அதுதான் டேரக்டர் எனக்கு சொல்லி அதுதான் இந்த படத்துலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபேஸ் அப்போ தான் ரிவீல் ஆகுது எல்லாம் சொல்லி. ஆனால் அதில் நான் அழுதுகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி அழுதுகிட்டே ஒரு விஷயம் நான் அழுதுகிட்டே தானே இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். அதில் கொஞ்சம் ஓவராகவே படம் முழுக்க அழுதுகிட்டே தான் இருப்பேன். அந்த சீனில் இன்னும் நல்லா தேங்கி அழற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த சீன் எடுக்கிறதுக்கு ஒரு 5 hours ஆயிடுச்சு. அந்த 5 hoursமே இங்கே யாருக்குமே வந்து ரெஸ்ட் இல்லை, உட்கார முடியாது. அங்கே பீச்சில் ஒரு சீன் நின்றுட்டே இருக்கணும். ரொம்ப வெயிலாக இருக்கும் காரைக்கால் சைடில். நான் புர்கா போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி என்னாச்சுன்னா எனக்கு நிஜமாகவே அழுக வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 hoursக்கு அப்புறம் அங்கேயும் உட்காந்து ஓன அட ஆரம்பிச்சிட்டேன். டேரக்டர் வந்து என்கிட்ட சரிம்மா பரவாயில்லன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவர்கிட்ட வந்து சீன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியோ, ரொம்ப நிஜமாவே அழுகிறியா? நான் சொன்னேன் நான் உன்னை கொலை பண்ண போகிறேன், எனக்கு முடியல அப்படின்னா. ஆனால் இது வரைக்கும் அதை சொல்லி சிரிப்போம் எல்லாரும். பட் அது தியேட்டரில் பார்க்கும்போது ஐ வாஸ் திங்கிங் எல்லாமே வர்த்துட்டாக இருந்துச்சு. அந்த கஷ்டப்பாடு எல்லாமே இட் வாஸ் வர்த் இட். ஓகே, நீங்கள் ஃபுட்டியா இல்லை குக்கியான்னு வந்து கேட்டிருக்காங்க. சமைப்பீங்களா இல்லை நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன். என்ன ஃபேவரெட்டு? எனக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, போற வழியில தான் இடியாப்ப கடை இருக்கு. அப்படியே போயிட்டு சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்க வாங்கி தரீங்கன்னா நான் சந்தோஷமா இதுக்கெல்லாம் ரெடி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். அதனால இடியாப்ப கடையை வாங்கி கொடுத்துட்றேன். சூப்பர் சூப்பர். ஓகே டன். ஸ்கூல் லவ் ஏதாவது இருந்திருக்கா? இருந்திருக்கு. இல்லை எனக்கு சீனியர் ஒரு பையன், நான் பேர் சொல்ல விரும்பல ஆப்வியஸ்லி, பட் அந்த டைமில் பொண்ணுங்களுக்குலாம் இருக்குல்ல, ஃபுட்பால் விளையாடுறது, கிட்டார் வாசிக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்தா கொஞ்சம் இன்ஃபேச்சுவேஷன் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. ஏதாவது ப்ரௌட் மூமெண்ட்? ஜென்ரலாக சொல்லணுன்னா நான் சென்னைக்கு வந்ததே ஆக்டிங் பர்சியூ பண்ணதான். ஸோ ஐ திங்க் என் அம்மா அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் சொல்லியிருந்தாங்க. லைக் ஐயோ ஷோர் அவளை தனியாக விடுறீங்க, அவள் எதாவது என்ன பண்ணுவா எதுவுமே தெரியாது. பட் நான் ரொம்ப தூரம் வரலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது என் பேர் சொல்கிற அளவுக்காச்சு ஐ ஹவ் டன் சம்திங்ன்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஐ திங்க் அது என் அப்பா அம்மாவுக்கும் ஐ டோல் தம், இல்லை உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை ஐ வில் நாட், அந்த மாதிரி. ஓகே, சைட் அடிப்பீங்களா? சைட்டு இல்லைங்க, அழகு ரசிக்கிறதுல தப்பு இல்லை. இப்படி கேட்கலாம் பாருங்க, அழகு ரசிப்பீங்களா? ஆமா ஆமா. ஓகே, சம்டைம்ஸ். ஓகே டன். லவ் மேரேஜ் இன்ட்ரெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டிருக்காங்க. Personally, I think love marriage. Okay. That I would prefer love marriage. ஆனால் அரேஞ்ச்ட் மேரேஜும் வந்து இப்போ என் அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அவங்களோட அந்த லவ்வே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அமைஞ்சா எப்படி இருந்தாலும் டசன்ட் மேட்டர். ஓகே, இல்லை என்ன ப்ரொஃபஷன், இந்த ஆங்கர் இந்த மாதிரிலாம் ஓகே, ப்ரொஃபஷன் டசன்ட் மேட்டர் ரியலி. இல்லை இல்லை இல்லை, ஆனால் ஆங்கர் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரொஃபஷனலாக டாக்டர், இதில் வந்து ஆங்கர் அப்படின்னு வந்து ஹேங் அவுட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஐ ஜென்ரலி கேட்ச் அப் வித் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி வீக் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வருவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அப்படி இல்லை, பட் எல்லாரும் டின்னர் லஞ்ச் அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவோம். எதுக்கெல்லாம் சடனாக வந்து நிரஞ்சனாவுக்கு கோவம் வரும்? எனக்கு ஆக்சுவலி ஜென்ரலாக கோவம் வராது அவ்வளோ சீக்கிரம். ஆமாம், எனக்கு ஜென்ரலாக கோவம் வராது. பட் வரும்னா இப்போ யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஓகே, ஆமாம். சினிமா இல்லைன்னா வேற என்ன ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க? டாக்டர் இல்லை எம்ப்ரியாலஜிஸ்ட். ஐ எம் ஸ்டில் பர்சூவிங் பீங் அன் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ பட் கண்டிப்பாக ஐ வுட் பிகம் அ டாக்டர், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஓகே, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? லாஸ்ட் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச். ரவுடி கேலா இல்லை சாக்லேட் கேலா? ஐ மீன் ரகட் கேலா, அந்த சாக்லேட் கேலா மாதிரி கேட்டிருக்காங்க. ரகடான சாக்லேட் கேலா? லைட்டா, ஏன்னா காலேஜ் ஸ்கூல்ல நான் ரொம்ப ஒரு மாதிரி, ஸ்கூல்ல ஐ வாஸ் லிட்டில் ரகட்.
ஓகே. என் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட பங்க் அடிச்சு சுத்துறது, யாராவது இந்த ரேக் பண்றது, அந்த மாதிரி நானும் என் கேங்கும் ரேக் பண்றது அந்த மாதிரி தான் இருப்பேன். ஐ திங்க் காலேஜ்ல கொஞ்சம் ஃபைட்லாம் ஆமாம் ரோட்லேயே அடிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைமில். பட் காலேஜில் ஐ திங்க் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டேன். ஆமாம், நம்ப முடியலையே. இல்லை என்னாலே நம்ப முடியல. காலேஜில் நீங்கள் என்னை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ என்ன ரொம்ப அப்படியே குவைட் ஆகிட்ட, பூனை மாதிரி ஆகிட்ட அப்படின்னாங்க. ஐ திங்க் அப்போது டீனேஜ்னாலே நிறைய ஒரு மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ், எப்பயுமே கோவமாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் அதனால தான் அப்படி ஆக்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் என் அம்மா சொல்லுவாங்க நீ ஸ்கூலில் படுறதுக்கெல்லாம் கணக்கே இல்லை அப்படின்னு. சரி, உங்க வாய்ஸ்ல வந்து ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஆசைப்படுறோம். இல்ல டைலாக் ஏதாவது நல்லா இருக்குல்ல? அப்படியா? நான் அவ்வளோலாம் பாடலாம் மாட்டேங்க. பாட மாட்டீங்களா? அப்ப அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணுமா, யாருன்னா என்ன அப்படின்னு இந்த படுபாவிங்க சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன வேணாலும் நான் பாடுறேனே. ஓகே, என்ன சொன்னா நான் பாடுறேன். ஓகே டன், ரெடி. அது எப்படி இந்த ஒரு ஆப்ஷன் பண்ணவே முடியாதுன்ற ஆப்ஷன் கொடுத்து சொல்ல வச்சிருவீங்கல்ல? எஸ், அதனால தான். நைஸ். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமின் காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாலியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தடுமாறி போனேன் அன்று உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்ல ஒன்றாய் கண்டேன் நெஞ்சினோரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். கோல்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா பாடுறீங்க. கோல்டு, நிஜமாவே கோல்டு. இதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களோட இதுல வந்து மியூசிக்ல பாடுங்க அப்படிலாம் நிறைய ஆஃபர் வரும். அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. இல்ல 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 அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம், நீங்க ஆட்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, ஓகேவா? பட் தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில வேர்ட்லாம் வந்து சொல்ல போறேன். அது வந்து எந்த ஹீரோக்கு வந்து நீங்க டெடிகேட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு வந்து. ஓகேவா? காஃபி, அவரோட ஒரு காஃபி அப்படின்னா சூர்யா சார். சூர்யா சார். டேட் சூர்யா சார். ரைடு ரைட் சிம்பு சார். சிம்பு. டின்னர் டின்னர் திங்க் விஜய் சார். ஒன் டே ட்ரிப். ஒன் டே ட்ரிப்பா? ஒன் டே ட்ரிப்னா ஐ திங்க் இதுக்கு ஆப்ஷனை மாத்திக்கலாமா? ஏன் இல்ல ஆக்டர் டு ஆங்கர் இந்த மாதிரி ஏதாவது ஃபேமஸ்? இல்ல இல்ல ஆக்டர்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க ஆக்டர்ஸ் மட்டும் தான் சொல்றேன். ஓகே. ஒன் டே ட்ரிப். ஒன் டே ட்ரிப்னா ஐ திங்க் நீங்க பாலிவுட்ல இருந்து எல்லாமே போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஐ லைக் தமிழ் ஆக்டர்ஸ் மோர். ஐ திங்க் விக்ரம் சார். சூப்பர். ஹக். சூர்யா சார். ஏய் பரவாயில்லப்பா. கிஸ். சூர்யா சார். மேரி. சூர்யா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த கேட்டகரி கேட்டா கண்டிப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சூர்யா. ஏன் சூர்யா சார் பர்టిక్యులரா? என்ன மூவி ரொம்ப அது ஒரு சாம் ஆக்சுவலி. சின்ன வயசுல இருந்தே அவரோட மூவி பார்த்து எனக்கு அந்த ஒரு சாம். பட் என்னோட ஃபேவரட் பெர்ஃபார்மர் ஆக்டர் அப்படின்னா there are two people. It's பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் ரெமா கிருஷ்ணன் மேம். எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் ஐடலாக பார்க்குறது அவங்க தான். பட் ஐ திங்க் அந்த க்ரஷ், இன்ஃபேச்சுவேஷன், இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த ஆக்டர் அப்படின்னா எனக்கு சூர்யா. இல்லை, இந்த ஆன்சர் வந்து நான் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து விஜய், அஜித் மாதிரி சொல்லுவாங்க. பிரகாஷ் ராஜ் சார் அப்படின்றது வந்து அவ்வளோக்கு நான் சொல்லி கேட்டதே இல்லை. இல்லை, பர்டிகுலராக எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட? பிரகாஷ் ராஜ் சாரா? அவர் பண்ண எல்லா மூவியுமே வந்து, ஏன்னா அவர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் அவர் பண்ணவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லனாகவும் பார்ப்பீங்க, ஹீரோவாகவும் பார்ப்பீங்க, கமெடியனாகவும் பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் காமெடி வந்து இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங்ஸ் டு டூ இன் ஆக்டிங். காமெடி பண்ணுறது ஈஸியே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேமும் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து வில்லியாக பண்ணுவாங்க, ஹீரோயினாக பண்ணுவாங்க, தேவியாக பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் மேட்சே பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரோட வெர்சிட்டாலிட்டி தான் இஸ் மை ஐடலிசம். சூப்பர். நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து ஒரு எமோஜிஸ்லாம் எடுத்து காட்டுவோம், ஓகேவா? அது வந்து என்ன ஃபீல் இருக்கோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் தோணுதோ, என்ன மெமரிஸில் வருதோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம், ஓகேவா? என்ன வித்தியாசமாக இருக்கு? வித்தியாசமாக இருக்கா? ஆமாம். ஓகே. இது வந்து க்ரை மூமெண்ட் ஏதாவது இருக்கா?
இது வந்து ஹாப்பி கிரை தானே? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் அப்படின்னா என் தம்பி பிறந்த நாள். என் லைஃப்லயே நீங்க கேட்டிங்கன்னா எனக்கு என் தம்பி பிறந்த நாள் தான். ஓகே. ஆமா. பர்த்டேக்கு என்ன பண்ணுவீங்க தம்பியோட பர்த்டே அப்போ? எப்பயுமே ஆக்சுவலி நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக இருக்கிறதே ஸ்பெஷலாக வி கன்சிடர். ஸோ 4 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் படத்துக்கு போவேன். அவனுக்கும் அதான் பிடிக்கும். பெருசாக அவனுக்கு எதுவும் பார்ட்டி அந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறது அதுவும் அவனுக்கு பிடிக்காது. நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருக்கணும், டின்னர் போகணும், படத்துக்கு போகணும், அந்த மாதிரி. சூப்பர். சைட்டிங் தான் நான் சொன்னேனே, அதெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். இப்போ கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்குமா? இப்போ ஏதும் நடக்கலைங்க. 2 நாளா யாரும் அப்படி கண்ணில் படல. அப்படி பண்ணலையா? சுத்தமா இல்ல, இப்போ கூட இல்ல. ஓகே. இல்ல டேமேஜ் மூமெண்ட். ஓகே, அக்செப்ட். ஓகே. இந்த மூமெண்ட் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே. நான் அதை எதிர்பார்த்தேன். ஓகே. இங்க இல்ல, செட்டுக்கு வெளியே. ஓ சரி, ஓகே. இல்ல பரவாயில்ல. நான் சொன்னா நீங்களும் சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இல்ல இருக்கு. நாம அப்புறமா ஆமா. இது ஒண்ணு ஹார்ட்டி லவ். ஐ திங்க் அந்த ஸ்கூல் கிரஷ் பத்தி சொன்னல, சோ அவங்கள பாக்கும்போது எஸ் வேற எப்படியோ இதுங்க தென கெத்து மொமெண்டா. ஹேய் கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்கப்பா. என்ன சொல்றது? ஐ திங்க் நான் கிராஜுவேட் ஆனது வேணா சொல்லலாம். ஆக்சுவலி ஐ கிராஜுவேட்டட் வித் ஆனர்ஸ். ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மேபி அது அப்படி சொல்லலாம். ஜென்ரலாக சொல்லிட்டேன். ஆங்க்ரி. நான் சொன்ன மாதிரி யாரும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தா, ஸோ என்னன்னா ஐ எம் ஆக்சுவலி வெரி ஸ்வீட் பர்சன். எனக்கு கோவப்படலாம் தெரியாது. யாராவது அதை சொன்னா அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து போவேன். நிறைய பேர் அதை வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து என்ன வேணாலும் தாங்குவாங்க, இவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் பவுண்டரி கிராஸ் ஆகும்போது எனக்கு கோவம் வரும். ஓகே, சூப்பர். 2 படத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு கேரக்டராகவே வந்து இருக்கும். இது 2மே சொல்லும் போது என்னப்பா 2 படத்துலயும் வந்து இந்த அப்பாவி கேரக்டராகவே சொல்றீங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்பாவே கேரக்டர் தான். ஆனா படம் அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஆமா. சோ அது எனக்கு நிறையவே இப்படி கேட்க மாட்டாங்க. என்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க பண்ற படங்கள் எல்லாமே ரொம்ப போல்டா இருக்கே அப்படின்வாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க படம் போல்டா தாங்க இருக்கு, நான் அதுல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பாருங்க. பட் ஐ திங்க் 2மே எனக்கு வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், எஸ்பெஷலி வாழ தொடங்க விடம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜானர் யாரும் நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் கிடையாது பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் 2மே நான் ரொம்ப பெருமைப்படுற படம் தான். சூப்பர். இந்த லிப்லாக் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன்னா படத்தில் வந்து அதுதான் பேசும் பொருளாக வந்து அன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்து இருந்தது. ஸோ கதை சொல்லும் போது அது வேண்டானே வந்து சொன்னீங்களா, இல்லை கதைக்காக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு டைரக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன், என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஜெய். ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, இது இல்லைன்னா கதை இல்லை. இப்போ நிறைய படத்தில் தேவையில்லாமல் நிறையா ஃபிசிக்கல் சீன்ஸ் வரும், இது அப்படி கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, அங்கே அந்த கிஸ் சீன் வரும்போது அது லஸ்ட்டாக தெரியுமா இல்லை லவ்வாக தெரியுமான்றது தான். அங்கே நீங்கள் படம் ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஸ் சீன் அது வரும்போது உங்களுக்கு ஆக்சுவலி கண்ணீர் தான் வரும். ஏன்னா அது அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஜெய் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், அந்த சீன் வந்து இமோஷ்னலாக இருக்குன்ற தவிர யாருக்குமே அது ஒரு லஸ்ட்ஃபுல்லாகவோ இல்லை அது ஒரு அசிங்கமாகவோ பார்க்க முடியாது அப்படின்னாங்க. 2வது விஷயம், ஒரு பொண்ணை பண்ணுறதுன்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஐ தாட் அப்படின்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். பிகாஸ் ஸ்ருதி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். அந்த கம்ஃபர்ட் இருந்தனால ஐ டென்ட் மைண்ட் இட். சரி கதைக்கு தேவைப்படுன்றதுனால ஓகேன்னு நான் சொன்னேன். சூப்பர். நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் எதில் ஃபிலாசபியா இல்லை ஏதோ ஒரு விஷயம் டவுனாக இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயம்? ஐ பிலீவ் தட் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஓகே. நான் ரிலீஜியஸ் தான், பட் இது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக கூட சொல்லலாம். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, கிவ் அப் பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது தான் வரும். அண்ட் ஒரு விஷயம் போகுதுன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் வரும். அண்ட் சினிமான்றது எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 1.5-2 இயர்ஸ் தான் ஆச்சு வந்து, இருந்தாலுமே நான் நிறைய விஷயங்கள் எப்படி நடக்குது, எல்லாருமே அந்த ஒரு லெவலுக்கு போக முடியாது இல்லை. ஆனால் அது ஃபேர் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஒரு 20-25 இயர்ஸாக இருப்பாங்க, பட் இன்னும் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்ப்பேன். பட் ஐ திங்க்
வாட் யூ கேன் டூ இஸ் உங்களோட பாட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஓகே, அப்கமிங்கில் வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ வுட் சே சில நிறைய விஷயங்கள் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவோம், இல்லை இது வேண்டான்னு சொல்லுவோம். ஐம் சேயிங் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் டோன்ட் கிவ் அப். நிஜமாவே உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னா லுக்ஸ் எல்லாம் இட் டசன்ட் மேட்டர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் அழகாக தெரியும். ஸோ அழகுன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கேரக்டருக்கு இதுதான் அழகுன்னா அதுதான் அழகு. ஸோ டேலண்ட்டை மட்டும் நம்பி வந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு. சூப்பர். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், ஸோ இப்போ கரண்ட்டாக ஐ எம் டூயிங் அ மூவி வித் விஜய் கார்த்திக் டைரக்ஷனில் சீனு ராமசாமி சாரோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் அண்டர் சிவி குமார் சார் அண்ட் தங்கம் சினிமாஸ் ப்ரொடக்ஷன். அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்டேட்ஸ் வில் கம் சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. நீங்களும் சூப்பராக யூ ஆர் ஹோஸ்டிங். யூ ஆர் அ வெரி குட் ஆங்கர். தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லா படங்களும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட சார்பாகவும் புதுயுகம் டீம் சார்பாகவும் வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்டர்வியூல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.